ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்கோட ஃபர்ஸ்ட் ஒரு தான் பார்க்க போகிறோம். டாக்ஸிக் ரொமான்ஸ் பார்ட் 9. ஸோ போன பாட்டு ஏதாவது கம்ப்ளீட் பண்ணியிருந்தானா வாயன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி தான் தேங்க வந்து கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான். பட் வாயன் ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை. ஸோ அதனாலேயே அங்கே தேங்கோட அம்மா அப்பா அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்ஸே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 9. ஸோ இப்போ வாயன் அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக அழுகிறா. அப்போ தேங்க வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாரும் யார் வீட்டுக்குள்ளே விட்டா? இது என் வாயனோட வீடு, வாயனுக்காக மட்டும் செஞ்ச வீடு, சரிங்களா? ஒழுங்கா எல்லோரும் போங்க. முக்கியமாக இந்த தருதல் இருக்குல்ல, எதையும் தூக்கிட்டு போங்க. இங்கே பாருங்கம்மா, அப்பா என் வாயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா இல்லை, எனக்கு அவள் தான் வேணும், நான் அவ்வளோ தான் லவ் பண்ணுறேன். உங்கள் இஷ்ட டாஸுலாம் இந்த இவெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இவளை பார்த்தா தெரியாது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஆளும் மூஞ்சி, பேக்கும், செருப்பும், தலையும், மேக்கப்பும் அவ்வளோ ஒரு மாதிரியாக ஏதோ இருக்கா. இவளை போய் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த சொல்கிறீங்க. இதுவே என் வாயனை பாருங்கள், எவ்வளோ அழகாக லட்சணமாக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா. ஏன் காலேருந்துச்சு அவ்வளோ பக்காவாக இருக்கா. இவளை பார்த்தா உங்களுக்கு மருமக ஃபீல் வருதா, இல்லை அவளை பார்த்தா உங்களுக்கு மருமகள் ஃபீல் வருதான்னு சொல்லும்போது தேங்கோட அம்மாவுக்கு ஏதோ லைட்டாக ஒரு மாதிரி கிளிச் ஆகுது. அப்படியே திரும்பி அவளையும் பார்க்குறாங்க, வாயனையும் பார்க்குறாங்க, மாறி மாறி பார்க்குறாங்க. அவள் ஒரு மாதிரி திமுற ஆட்டிடியூடாக நின்றுட்டுருக்கா. பட் வாயன் பவ்யமாக நின்றுட்டுருக்கா. அதை பார்த்தே அவங்களுக்கு ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் சுளிக்கிற மாதிரி வருது. தேங்கோட அப்பாவுமே சரி விடு, தேங்க அவன் வாழ்க்கையை வாழட்டும், எதுக்கு நம்ம தேவையில்லாம அவன் வாழ்க்கையை வந்து டிஸ்டர்ப் பண்ணும், அவன் வாழ்க்கையை வாழட்டும். இந்த பரமா பொண்ணு அதான் என் பையனுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்போ நீ என்ன பண்ணாலும் சரி இதை எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. கல்யாணம் ஆல்ரெடி 3 நாள் ஆகப்போகுது, இதுக்கடுத்து என்ன பண்ண முடியும்? போ, உனக்குன்னு ஒரு நல்ல பையன் கிடைப்பான், அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கோ. அங்கிள் என்ன நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு தேங்க தான் வேணும். அதுக்குன்னு உனக்கு 2வது தரமாவா அவனை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? ஏம்மா அப்படி படுத்துற? அதான் எனக்கு பிடிக்கல, என்ன பண்ணுறது வா அப்படின்ட்டு அந்த பொண்ணு அங்கிள் இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. அப்போ தேங்கோட அம்மாவுக்கு தான் இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை போல். அப்படியே வான மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு தேங்க பார்த்துடா பார்த்து வாழு. சரிம்மா எனக்கு தெரியும், நீங்கள் கிளம்புங்க. கிளம்புறான் அப்படின்ட்டு தேங்கோட அம்மா ஒரு மாதிரி முறைச்சிட்டே தான் போகிறாங்க. வாயனுக்கா ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, எனக்கு பிடிக்கலையா, நான் என்ன தப்பு பண்ணனா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனாக பார்த்துட்ருக்கா. அதுவும் ரொம்ப ஒரு மாதிரி அழுகலாம் வந்துடுச்சு. அப்போ தேங்க வாயனை பார்த்து ஏய் இப்போ எதுக்கு அழுகிற, அது கேவலமாக அழுகிற எதுக்கு? இல்லை அது வந்து அத்தை ரொம்ப என்ன, எங்கள் அம்மா அவங்க இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருப்பாங்க, அவளும் அவள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருப்பா, நீ பார்த்துட்டு சும்மா இருந்த, 2 பேரும் எதிர்த்து பேசலை. இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட நான் எதிர்த்து பேச செஞ்சேன், ஆனால் அத்தைக்கிட்ட என்னால் எப்படி எதிர்த்து பேச முடியும்? அவங்க வயசில் பெரியவங்க இல்லையா, அவங்களுக்கான மரியாதையை நான் கொடுக்கணும்ல, எல்லாம் தப்பாக நினைப்பாங்கல்ல. நல்லா பேசுடி, இதெல்லாம் நல்லா பேசு. நான் தான் உன்னோட வயசில் மூத்தவன், எனக்கு தான் மரியாதை கொடுத்துருக்கியா, இல்லை நான் சொல்கிறதான் கேட்டிருக்கியா? நான் எத்தனை வாட்டி நீ வேற அவங்க வேற. அப்படியா? என்ன வேற வேற? எனக்கு கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது. ஓ, நான் காலேஜ் போகணும், எனக்கு மூட் அப்செட்டிங்காக இருக்குது, என்னை அங்கே கொண்டு போய் விடு. மூட் அப்செட் ஆகிடுச்சா? ஏன் மூட் அப்செட் ஆச்சு? அவங்க அவ்வளோ பேசுனாங்கன்னா நீ எடுத்து பேச வேண்டியதானடி. வயசு கீசு ஏதோ மரியாதைன்னு பேசிகிட்டு இருக்க, ஓல்டு லேடி மாதிரி. ஓல்டு லேடியா? என்னை பார்த்தா லேடி மாதிரியா இருக்குது ஃபஸ்ட்டு, இல்லை நீ ஓல்டு லேடின்னு வேறு சொல்கிறா? ஆமாம், நீ பேசுகிறத பார்த்தா அப்படி தானே இருக்குது, அப்போ அப்படி தான் சொல்லுவாங்க. நீ ரொம்ப பேசுகிற, என்னை பார்த்தா நான் லேடி மாதிரியா இருக்கு, இல்லை நான் ஃபிகர் மாதிரியாவா இருக்க? அப்போ நான் அப்படி இல்லையா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு தேங்க்ஸ் சிரிச்சிட்டே, மனசில் உனக்கு இந்த ஆசைலாம் வேறு இருக்காடி? ஏன் இருக்காதா என்ன? நான் காலேஜ் தான் படிக்கிறேன், ஒன்றை மாதிரி ஒன்று காலேஜ்லாம் முடிச்சுட்டு அங்கிள் மாதிரி ஒர்க் பண்ணலையே. ஓ, அங்கிள்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்களா? ஆமாம், அங்கிள்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ நீ ஒரு அங்கிளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கியா? அப்போது நீ ஒரு ஓல்டு லேடி தான் கல்யாணம் பண்ணியிருக்கியா அப்படின்ட்டு 2 பேரும் மாறி மாறி கேட்டுட்டு அவங்களே சிரிச்சுட்டு, நான் லூஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன் தேங்க, வர அவங்க கூட சேர்ந்ததால அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. தேங்கமே வான் ஹேக் பண்ணி, இங்கே பாரு, இதுக்கடுத்து யார் எது சொன்னாலும் இப்படி சும்மா அழுதுட்டுருக்காத, எதிர்த்து பேசி இல்லை எனக்காவது கால் பண்ணி கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லு. உனக்கா புருஷன் நான் இருக்கேன்டி, நான் வருவேன் பேசுகிறதுக்கு. தெரிஞ்சது, இன்றைக்கி தெரிஞ்சது, எனக்காண்டி நான் உங்கள் அம்மாட்டே எடுத்து பேசினேன். தெரிஞ்சது அப்படின்றா. தேங்கம்மா என்ன தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறான் வாயினுமே. சரி நான் காலேஜ் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட காலரை பிடிச்சிருக்கிறா. தேங்கம் இன்னடி காலரை பிடிக்கிறா அப்படின்னு கேட்கும்போது, சாரி டையை தான் பிடிக்கணும்னு நினச்சேன் அப்படின்ட்டு டையை பிடிச்சி இழுக்கிறா. தேங்கமே லைட்டாக குடிக்கிற மாதிரி வரான். அப்போ வாயின் தேங்கோட கணத்தில் லைட்டாக கிஸ் பண்ணிட்டாங்க, வந்து குடுக்குடோன்னு ஓடிட்டா சையாகி. தேங்கலாம் அப்படியே கணத்தை தொட்டுட்டு அப்படியே வாயினை பார்த்து, பரவாயில்லையே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தான், இதுவும் நல்லா ஜாலியாக தான் இருக்குது,
சரி கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகும் அப்படின்ட்டு தேங்கும் அப்படியே வாயினை பார்த்து, கிஸ் பண்ணிட்டு ஒன்றும் இல்லடி, நான் ரிட்டர்ன் கொடுக்க வேணாமா? அதெல்லாம் நீ ஒன்றும் கொடுக்க வேணாம், நான் காலேஜுக்கு போனேன், என்னை காலேஜில் விட்டுரு. ஓ, காலேஜில் விட்டுறணுமா? வாங்க மேடம் வாங்க, உங்களை நான் காலேஜில் விட்டுறேன். ஓகே அப்படின்ட்டு வாயினை வந்து காரில் ஏறி உட்கார்றா. ஸோ உட்காந்ததுக்கப்புறம் அங்கே பொண்ணுங்க யூஸ் பண்ணுற மாதிரி லிப்ஸ்டிக்கு, டிஷ்யூ, அந்த மேக்கப் ரிமூவர் டிஷ்யூலாம் இருக்குது. வாயின் பார்க்குறா, இதெல்லாம் என் காரில் இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே திரும்பி தேங்க பார்த்தா, தேங்குவேன், அதுவா அது என்னோடய கிளைண்ட்டோடது அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வாயினுக்கு கிளிக் ஆகுது. கிளைண்ட்டா? அப்போது அன்றைக்கி இவன் கூட அஃபேரில் இருந்த பொண்ணு அவளா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்திருப்பாள். ஸோ எனக்கு பொண்ணுங்க சாவாசம் ரொம்ப போலையே அப்படின்ற மாதிரி தேங்க மேலே இன்னும் சந்தேகம் அதிகமாகிட்டே இருக்குது. அப்படியே அவனையே பார்த்துட்ருக்கா, இவன் நம்மளை ஏமாத்துறானா, நம்ம சீட்டிங் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆல்ரெடி இவனுக்கு ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்குது அப்படிங்கிறது வாய்க்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் லைட்டாக மூட் அப் செட் ஆகிட்டா. இப்போ தான் கொஞ்சம் ஜாலியாக இருந்திருப்பா. பட் இதெல்லாம் பார்த்தோன்னே திருப்பி மூட் அப் செட் ஆகிடுச்சு. அதெல்லாம் அங்கே டொப்புன்னு வச்சுட்டு அப்பாட்டுக்கு மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துருக்கா. தேங்கும், ஏய் எதுக்கு மூஞ்சி திருப்பிக்கிட்ட? ஒன்றும் இல்லை, கழுத்து வலிக்குது அதான் திருப்பிக்கிட்டேன். கழுத்து வலிக்குதா? இவ்வளோ நல்லா தானே இருந்தேன். இவ்வளோ நேரம் வலிக்கலை, இப்போ வலிக்குது அதான் திருப்பிக்கிட்டேன். என்னடி ஒரு மாதிரியாக பேசுகிற? நல்லா தானே தேங்க பேசுகிறேன், நான் ஒன்றும் ஒரு மாதிரியாக பேசலே. உன்கிட்ட பேச முடியாது சாமி இரு அப்படின்ட்டு காலேஜ் வந்துருச்சா. தேங்க்கு தான் அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்காமா, மாறி மாறி கால் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ஒருவேளை அந்த பொண்ணு தான் கால் பண்ணி கூப்பிட்றாளோ அப்படின்னு. யார் ஒன்று கால் பண்ணிட்டே இருக்காங்க? கிளைண்ட்டு தாண்டி கால் பண்ணுறாங்க. கிளைண்ட்டா? இத்தனை வாட்டியா? ஆமாம், மீட்டிங் இருக்குல்ல. ஸோ அதான் எனக்கு இன்றைக்கி ஒர்க் வரனே தெரியாது. என்னோடய அசிஸ்டன்ட் ஷெட்யூல்லாம் மாறி மாறி தூக்கி போட்டிருக்கா போல், அதனால் நிறையா இருக்குது. ஸோ போய் மீட் பண்ணும். ஆமாம், அசிஸ்டண்ட்னு சொல்கிறியே, யார்? ஃபெலினா பொண்ணா? ஆமாடி. அப்போ உன்னோட கிளைண்ட் அவங்க மிஸ்டு ஜின்னுனா பையனா பொண்ணா? அவங்க பேர் ஜின்சூரி. பொண்ணா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வாயின் வந்து தேங்கே பார்த்துட்ருக்கா. தேங்க புரிஞ்சிச்சு எதுக்கு இது நான் இப்படி பார்க்குது அப்படின்ட்டு. அப்படியே ஒரு மாதிரி வாயினை பார்த்து, ஏன் என்னை பார்த்தா சந்தேகமாக இருக்கா? எங்கள் உன்னை விட்டுட்டு அசிஸ்டண்ட் கூட பிக்கப் ஆயிடுவேன்னு? இல்லையே, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. நீ யார் கூட எப்படி பிக்கப் பண்ண எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கே ஃபஸ்ட்டு உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு மூஞ்சி அடித்த மாதிரி சொல்லிவிட்டு, அவள் சொல்லி முடிக்கும்போது கரெக்டாக காலேஜ் வந்துருச்சு. சரி எஸ்கேப் ஆயிரும் அப்படின்ட்டு அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவள் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கா. தேங்கமே விடாமல் ஹார்ன் அடிக்கிறான், திரும்பி பாப்பா அப்படின்ட்டு. அந்த ஹார்ன் சத்தை கேட்டு ஒட்டுமொத்த காலேஜே திரும்பி பார்க்குது. பட் வாங்கி திரும்பி பார்க்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக நடந்து போயிட்டுருக்கா. தேங்க ஒரு இடத்துல கோவம் வந்துருச்சு. அப்படியே கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே வேகமாக வெளில வரான். வந்த வேகத்துக்கு அவனோட கையை பிடிச்சி இழுக்கிறான் வாயனும். என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை தான் பார்க்குறா. ஆனால் தேங்க் இருந்த கோவத்துக்கு அவள் கண்ணை அப்படியே ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு அப்படியே அவளை பிடிச்சி அப்படியே டைட்டாக லிப்லாக் அடிக்கிறான். ஒட்டுமொத்த காலேஜ் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து தள்ளுறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி வாயை பொழுதுட்டு இங்கே பாரு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பிரின்சிபல் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி, யாரும் கண்டுக்க வேணாம், ஸ்டாஃப்ஸ்லாம் எங்கப்பா அங்கே வாங்க வாங்க, எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க, வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்களோ செல்லை பிடிங்கி வைங்க, அவங்க எல்லாரையும் துரத்தி விடுங்க, அவங்க பாட்டுக்கு இன்னும் பண்ணட்டும், விடுங்க தேங்க யாரும் தெரியுங்களா, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் தெரியுங்களா பார்த்து அப்படின்றாரு. அந்த ஸ்டாஃப்ஸு, பசங்களா கிளாஸுக்கு போங்க, ஃபோனை கொடுங்க, யாரெல்லாம் வீடியோ எடுக்காதீங்க அதை எடுக்காதீங்க அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ஸ்டாஃப்ஸும் பசங்களை தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர்த்து அங்கே நின்று கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் எதுவுமே சொல்லலை. எல்லோரும் கேட்குறாங்க, ஹலோ அங்கே யார் நின்று என்ன பண்ணிகிட்ருக்கா, அதை யாரும் தடுக்காமல் இங்கே பண்ணிகிட்ருக்கேன், அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அவங்க பாட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன ஆனால் இது காலேஜ் கேம்பஸ் அதனால் என்ன நீங்களாம் எடுக்கூடாது, தள்ளிப்போங்க அப்படின்ட்டு எல்லோரும் துரத்தி விட்டுட்ருக்காங்க. வாணி எவ்வளவோ தள்ளான்னு பார்க்குறா தேங்க. ஆனால் தேங்க வந்து தள்ளுற மாதிரியே இல்லை. அவருக்கு கோவம் வந்துட்டால் இந்த மாதிரி தான் டாப்ஸிக்காக பிஹேவ் பண்ணுவோம் அப்படிங்கிறது வாணிக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால் தள்ளாமல் அமைதியாக நிற்கிறான், கோவத்தில் இருக்கான் அப்படிங்கிறது புரியுது. ஸோ அதனால் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக நிற்கிறான். அவனும் நல்லா கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு வாயினை ஒரு முறைக்கிறான். வாயினுமே எதுவுமே பேசலை. அவளும் திருப்பி முறைக்கிறா, நீ முறைச்சா எனக்கு என்ன முறைக்க தெரியாதா அப்படின்ட்டு அவளும் நல்லா முறைக்கிறா. தேங்க அப்படியே முறைச்சிட்டு, ஒழுங்காக காலேஜில் இருக்கணும், தேவையில்லாமல் ஏதாவது பண்ணன்னு தெரிஞ்சது மனுஷனாக இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ, ஒழுங்காரு, ஒழுங்காக இருக்கணும், பார்த்தேன் என்கிட்ட ஒழுங்காக விடு, இல்லைனா வாயை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிட்டான். அவன் வாயை உடச்சிருவான், நம்மள வாயை அப்படின்ற மாதிரி அவனை போகிற வரைக்கும் அவனை முறைச்சி பார்த்துட்ருக்கா. அவன் போனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி கண்ணில் கண்ணீரோடு திரும்பினா. அப்போ அவங்க இல்லையா நின்றுட்டு, பாரா ரொமான்ஸு காலேஜில் நடு கிரவுண்டில், வா ஹவு ரொமான்டிக் வேன்,
நீ இப்படிலாம் மாறிட்டியா? ச்சே! 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 எவ்வளோ அழகா இருக்கு. தயவு செஞ்சு உன் வாய மூடுறியா? என்னை இரிட்டேட் பண்ணாத. நானே சரிகான்ல இருக்கேன். வேன் எதுக்கு கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு? கண்ணெல்லாம் கலங்கியிருக்கா? ஆமாண்டி. என்னாச்சு? ஓ! அவரு கிஸ் பண்ணதில லிப்ஸ் வலிக்குதா? அதான் கண்ணெல்லாம் கலந்திருக்கா? ச்சீ! அவன் ஒரு ஆளு அவன் கிஸ் பண்ணா அப்டின்ட்டு போடி எங்கிட்டு. என்ன வாயின் வெட்கப்பட்டு ஓடுறியா? நில்றி அப்டின்ட்டு அப்படியே இல்லையா பின்னாடியே ஓடிட்டுருக்கா. நானும் அப்படியே காலேஜுக்கு வந்துட்டேன். எக்ஸாம்ஸ்லாம் மறுநாள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது போல. ஸோ அதுக்கு புக் எடுத்துட்டு வந்து அவ பாட்டுக்கு உட்காந்துருக்கா. பட் அவளுக்கு படிப்புலலாம் கான்சன்ட்ரேட்டே இல்ல. தேங்க் எத்தனை ஆஃபர் இருக்குது அப்படிங்கன்னு கணக்கு தான் போட்டுட்டு இருக்காளே தவிர்த்து புக்கில் என்ன கணக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது கிடையாது. அவ பாட்டுக்கு தலையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கா. இல்லையா அவ நிலம புரியாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து உட்காந்துட்டு, ம் எங்களுக்கும் புரியுது. இப்போ உனக்கு மண்டையில படிப்பேறுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா, இப்ப தான் தேங் வந்து காலேஜ நடுக்கிறவன்ல சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ, அதனால நீ கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருப்ப அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் புரியுது வயன். ஸோ, எங்ககிட்ட பேச நீ டைம் எடுத்து பண்ணி புரியுது. அதனால தான் நீ இப்படி உட்காந்துருக்க அப்படிங்கிறது. ஏய்! படுத்தாதீங்கடி, படுத்தாதீங்க தயவு செஞ்சு. அவன பத்தி தயவு செஞ்சு தேங் அப்படின்ற வார்த்தைய மட்டும் எடுக்காதீங்க. நல்லா படிச்சு நல்லா மார்க் எடுப்ப சரியா? தயவு செஞ்சு இந்த தேங் அப்படிங்கிற பேரை மட்டும் எடுத்துறாதீங்க. அவன் பேரை கேட்டாலும் அப்படியே காதுலருந்து தேன் பாயுதா வேன்? ஈயத்த கச்சி ஊத்துன மாரி இருக்கு. போங்கடி அப்படின்ட்டு வான் பாட்டுக்கு எல்லாரும் திட்டி விட்டா. பாட்டுக்கு படிச்சுட்டு இருக்கா. அப்போ வான் படிக்கிறது ஒரு மாரி பிஹேவ் பண்ணுறதெல்லாம் ஏதோ ஒரு பொண்ணு நின்னு வீடியோ எடுத்துட்டுருக்கு. ஆனா அது எந்த பொண்ணுங்கிறது தெரியல. பின்னாடி தெரியும். ஸோ அந்த பொண்ணு அப்படியே நின்னு வீடியோ எடுத்துட்டுருக்கு. வீடியோ எடுத்து யாருக்கோ அனுப்பிச்சு விட்டுட்டுருக்கா. எங்க வாயனும் படிக்கவும் முடியல. அவன பத்தி நினைக்காமலும் இருக்க முடியல. இப்ப அங்க என்ன பண்ணிட்டுருப்பான் அப்படின்னும் தெரில. ஸோ ஒரு மாதிரி தான் இருக்கு. ஸோ என்ன பண்றான்னா, நேரா ஆஃபீஸ்க்கு தான் கால் பண்றா. ஆஃபீஸ்க்கு கால் பண்ணும்போது தேங்கோட ஆஃபீஸ் ரூமுக்கு தான் கனெக்ட் ஆகுது. அதாவது ரிசப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு கனெக்ட் ஆகுச்சு. அப்போ வாயன் வந்து இந்த மாரி தேங்க்ஸ் சார் கிட்ட பேசணும். "நீங்க யாரு?" "நான் வாயன்." "ஓ மேம் நீங்களா? தேங்க்ஸ் சார் ஒய்ஃப் தானே நீங்க?" அப்படின்ட்டு கரெக்ட்டா கேட்குறாங்க. எனக்கு எப்புட்றா கரெக்ட்டா சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கு. சரி அப்படின்னு தேங்க்ட்ட கனெக்ட் பண்ணுங்க. ஓகே மேம், ஓகே மேம். இப்போமே நான் சாருக்கு கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு, அவங்களும் சாருக்கு வந்து அதாவது தேங்கோட கேப்ன்னு கனெக்ட் பண்ணுறாங்க. அப்போ யார் கால் எடுக்குறாங்கன்னா, அந்த அசிஸ்டண்ட் புள்ள தான் எடுக்குது. அசிஸ்டண்ட் புள்ள எடுத்து, "ஹலோ யாரு?" "நான் தேங்க்ஸ் சார்ட்ட பேசணும்." சாரி தேங்க்ஸ் சார் வந்து இப்போது மீட்டிங்கில் இருக்காரு. அதுவும் கிளையண்ட் கூட ரொம்ப பிஸியாக இருக்காரு. இப்போ கண்டிப்பாக கால் வந்து அவரால் பேச முடியாது. ஏன் அவ்வளோ பெரிய மீட்டிங்கா என்ன? சாரி நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் வயன். வயன்னா யார்? வயனா யாருன்னு தேங்க உங்ககிட்ட சொல்லலையா? வயன். ஓ! சாரி 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 மேம். சாரி மேம். நீங்க தேங்க்ஸோட ஒய்ஃப் தானே? சாரி மேம், சாரி மேம். நான் வந்து ஏதோ ஒரு ஃபைல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேனா, அதே டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணி சாரி 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 மேம், சாரி மேம். எனக்கு டக்குன்னு வரல மேம். இட்ஸ் ஓகே. தேங் உண்மையாவே ரொம்ப பிஸியா இருக்காரா? கால கண்டிப்பா கனெக்ட் பண்ண முடியாதா? நான் கால் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க. அவன் கால் அட்டெண்ட் பண்ண முடியாதா? அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அசிஸ்டன்ட் சாரி மேம். நீங்கன்னு சொன்னாலும் அவர் வந்து அட்டெண்ட் பண்ணுவாரா அப்படின்னு தெரில. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். அப்படியா? அப்படி அந்த மீட்டிங்கில எத்தனை பேர் இருக்காங்க? சாரி மேம் இதெல்லாம் எப்படி சொல்கிறது? நான் தேங்கோட ஒய்ஃப். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்லை திருப்பி நான் ஞாபகப்படுத்தணுமா என்ன? தேங்க்ஸ் சாரும் அந்த மேமும் தான் மீட்டிங்கில் சின்சியராக பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பண்ண போகிற ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டை பற்றி, அது ஒரு மேஜர் ப்ராஜெக்ட். ஸோ கவர்மெண்ட் கிட்டேருந்து அதுக்கெலாம் அப்ரூவலாம் வாங்கணும். ஸோ அதை பற்றி சீரியஸாக அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்று சொல்லுங்கள். அவங்க 2 பேரும் மட்டுமா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க? எஸ் மேம். ஓகே. சரி. ஒன் ஒன் திங் ஒன் திங். சொல்லுங்கள் மேம் சொல்லுங்கள். நான் கால் பண்ணேன்னு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம். ஏன் மேம்? வேண்டான்னா வேண்டாம். புரியுதா? ஓகே மேம் அப்படின்றா. அப்போது அவங்களும் காலை கட் பண்ணிட்டு, தேங்க்ஸ் சார் நம்மக்கிட்ட என்ன சொன்னார்? வயன் மேம் வந்து ரொம்ப க்யூட்டுன்னு சொன்னார். ஆனால் இவங்க என்ன அப்படியே தேங்க்ஸ் சார் மாதிரி ரூடாகவே பேசுகிறாங்க. புருஷனும் பொண்டாட்டி ஒரே மாதிரி இருக்கானுங்களே அப்படின்ட்டு அந்த பிள்ளை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கு. எங்கே வயனுக்கா அப்படியே காலை கட் பண்ணிட்டு 2 பேரும் அப்படி தனியா அப்படின்னு மீட்டிங்கில் பேசுவாங்க அப்படின்ற மாதிரி அவள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. பட் இவ்வளோ நேரம் இவள் பேசணும் எல்லாத்தையும் இல்லையா பக்கத்தில் உட்காந்து கேட்டு இருந்திருப்பா. அவள் ஆச்சரியமாக அப்படி வயனை பார்த்து, ஏன் வயன் உனக்கு இவ்வளோ அமேசிங்காக பேச தெரியுமா? வா எப்படி பேசுகிற? அது எவ்வளோ ரூடா? தேங்க் நான் யாருன்னு நீங்கள் தேங்க் வந்து உங்களுக்கு சொல்லலையா நான் யாருன்னு? வயனா யாருன்னு? எவ்வளோ அழகாக கேட்டுடி பா. உன்கிட்ட இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இத்தனை நாள் தெரியாமல் போச்சுடி. சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் படிக்கிறோம். இதெல்லாம் தெரியாமல் போச்சு வயன். சின்ன வயசுலேருந்து ஒன்றா தானே படிக்கிறோம். விடு, என்னை கடுப்பு ஏற்றாத. எனக்கு இப்போ என்ன பண்ணுறது என்ன பேசுகிறது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு புரியல.
அப்போது தேங்கோட ஃபோன் அவன்கிட்ட தான் இருக்கும். இப்போ தேங்க கால் பண்ணவா அப்படின்ட்டு அப்படியே ஃபோன் எடுக்கிறா. கால் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண வேணான்னு தான் தோணுது. இருந்தாலும் பண்ணுவோம் அப்படின்னு கிழிச்சிருவானா, அப்படி என்ன மீட்டிங் இருக்கா, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கால் எடுக்கலான்னு போகிறா. அப்போது லியா வந்து, என்னடி கிளைண்ட்டு, அந்த கிளைண்ட்டு அதானே, தெரியுது நீ இவ்வளோ கோவப்படும் போதே தெரியுது அந்த கிளைண்ட்டு அவன் கூட இருக்கான், ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண போகிறா அதானே அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வாயனமே ஆமாம் அதுதான் அப்படின்ட்டு அப்படியே தேங்க்கும் கால் பண்ணிட்டா. ரிங் போயிட்டே இருக்குது. கால் யாரும் எடுக்கிற மாதிரியே தெரில. வாயனுக்கெலாம் கண்ணெலாம் கலங்குது. அப்போது அஃபேர் தானா அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேஜுக்கே போயிட்டா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். ஓகேவா, பாய்.